வாழ்வோம் வாழ்விப்போம். சரியா தப்பா தெரிஞ்சா கூட நம்மளோட நிறுத்திக்கணும். அப்பதான் நிம்மதியா வாழ முடியும். வாழ்க்கை என்பது கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, கடைபிடிப்பதிலும் இருக்கிறது. நல்ல ஞாபகம் வச்சுக்க. வாழ்க்கை என்பது கற்றுக்கொள்வதில் மட்டுமல்ல, கடைபிடிப்பதிலும் இருக்கிறது. யூ மஸ்ட் ஃபாலோ இட். நீங்க அதை ஃபாலோ பண்ணலன்னு வச்சுங்களேன், இட்ஸ் யூஸ்லெஸ். நீங்க படிச்சதே வேஸ்ட். இப்போ நீங்க ஒரு புக்கு படிக்கிறீங்க, ஒரு பாடம் படிக்கிறீங்க. அது ஒரு 1 மந்த் கழிச்சு ஒருவர் கேட்கிறாரு, டால்வின் எழுதின புக் படிச்சிருக்கீங்களா சார்? ஆமா சார், நான் படிச்சிருக்கேன் சார். சப்ஜெக்ட் சொல்லணும், அந்த கண்டென்ட் என்னன்னு தெரியும். அது ஞாபகமே இல்ல, எதுவுமே தெரியலைன்னா படிச்சது வேஸ்ட் தானே, இல்லையா? அப்போ அந்த அறிவு செயல்படணும்னு சொன்னா நாம என்ன பண்ணணும்னா, அறிவு என்பது தெரிந்ததை கடைபிடிப்பதுதான் அறிவு. அறிவு என்பது ஆய்ந்து கொடுப்பதுன்னு சொல்லியிருப்பேன். நிறைய இருக்குது மனசுல, நிறைய குப்பைகள் இருக்குது. அப்ப அங்க அறிவு தேவைப்படுது. அறிவுன்னு சொன்னா அதை நோண்டி எடுக்கக்கூடிய, ஃபைண்ட் அவுட் பண்றது, சர்ச் பண்றது, இல்லையா? அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படிப்பட்டது? சர்ச்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ மனதில் இருக்கக்கூடிய பதிவுகளை என்ன பண்ணணும்? எது நல்லது, எது கெட்டது தேடணும். நிறைய இருக்கும், நமக்கு வேண்டியது இருக்கும், வேண்டாதது இருக்கும். அப்ப அதுல நமக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்கொண்டு வேண்டாததெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொன்னா, நமக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னா, எது நமக்கு வேணும், எது நமக்கு வேண்டாங்கக்கூடிய அறிவு வேண்டும். இப்ப அதுதான் நமக்கு இல்ல. எது நமக்கு வேண்டும், எது நமக்கு வேண்டாங்கக்கூடிய அறிவு நமக்கு தெரிஞ்சிட்டதுன்னு சொன்னா, வாழ்க்கை சிக்கலே கிடையாது. ஏன்னா தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்மளை பத்தி பயப்பட வேண்டியதே இல்லை. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நமக்கு வேணும்னு தெரிஞ்ச பிறகும் கிடைக்க மாட்டேங்குது, வேண்டான்னு தெரிஞ்ச பிறகும் விட முடியல. நல்லா யோசிச்சு பாருங்க. சும்மா சாதாரணமா ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போங்க. அந்த வீட்டுல அப்படி போய் அவனோட அம்மாவோ, அவன் மிஸ்ஸஸோ, யாரோ அவன் குடும்ப தலைவனா இருந்தா மிஸ்ஸஸா இருப்பாங்க. உங்க மாதிரி ஃப்ரெண்டா இருந்தா அவனுக்கு அம்மா அப்பா எல்லாம் இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள போங்க. வீட்டுக்குள்ள போய் அப்படி ஃபுல்லா பாருங்க, ஒரு நோட்டம் விடுங்க, என்னென்ன பொருள்லாம் இருக்குதுன்ட்டு. டேபிள் இருக்கும், சேர் இருக்கும், புக்ஸ் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். அப்புறம் கிச்சன்ல போனீங்கன்னா செல்ஃபு என்னெல்லாமோ, அப்புறம் இது ஸ்டோர் ரூம் இருக்கும். ஏகப்பட்ட பொருள் அடைச்சு வச்சிருப்பாங்க. அவங்கள்ட்ட இதெல்லாம் எல்லாம் நம்ம வீட்டு பொருள் தான். இது நீங்க எப்ப பயன்படுத்துறீங்க? மேல ஒரு செல்ஃப் இருக்கு, அங்க ஏதோ ஒரு பீஸ், ஏதோ கயிறோ ஏதோ ஒரு துணியா வச்சிருக்காங்கன்னு வைங்களேன். 10 வருஷமா இருக்கும் அதை திறந்து பார்த்து அப்படியே மூடி வச்சிருப்பாங்க. இது எதுக்கு இருக்கட்டுங்க, எதுக்காவது ஆகுங்க. எதுக்கு ஆகும்? அவங்களுக்கே தெரியும். திடீர்னு ஒரு கயிறு தேவைப்பட்டா நான் எங்க ஓடுறது? என்னைக்கு கயிறு தேவைப்படும்? தேவைப்படும் போது வாங்க முடியாதா? நல்லா யோசிங்க. ஒரு கயிறு வாங்க முடியாமல இருக்கிறோம். அந்த நேரத்துல கிடைக்காதுன்னா தேவைப்படுகிற பொழுதே நம்ம ப்ரிப்பேர் ஆயிடுவோம். அதுக்கு எத்தனை வருஷமா வச்சுட்டு இருக்கோம்? 10 வருஷமா ஒரு துண்டு கயிறு கிடைச்சதுன்னு அதை ஒரு சுட்டு மேல போட்டு வச்சிருக்காங்க பரன்ல. இப்ப அந்த கயிறை எடுத்தா கையில வரும்போது பிஞ்சு வந்துடும். நாள் ஆகாத இட்டு போயிடும். இட்ஸ் யூஸ்லெஸ், டஸ்ட். இப்ப நிறைய வீட்டுல இந்த நோய்க்கு முதல் காரணமே அழுத்தம். அது உடம்புல இருக்கக்கூடிய பிரஷர் மட்டுமல்ல, அவங்க வீட்டுல குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பொருள்களின் அழுத்தம். தேவையில்லாத பொருள்லாம் எல்லாமே ஒரு அழுத்தம் தான். அதுவே டஸ்ட கொடுக்கும், அலர்ஜியை கொடுக்கும், பிரீத்திங் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். நல்ல யோசிங்க.